ஐயர் வந்து தாலி கட்டுறப்போ ஒரு மந்திரம் அழகாக சொல்லுவார். மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன கேசுனா. அழகான மந்திரம். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாரு, அதுக்கு தமிழில் ஒரு பொருள் இருக்கு. மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன கேசுனா, அதாவது கழுத்தில் போடப்படுகின்ற 3 முடிச்சுக்கு அதில் விளக்கம் சொல்கிறான். முதல் முடிச்சு கணவன் மனைவிக்கு காட்டும் அன்பு, 2வது முடிச்சு மனைவி கணவனிடம் காட்டும் அன்பு, 3வது முடிச்சு இந்த 2 அன்புக்கு சாட்சியாக இருக்கும் ஆண்டவனின் அன்பு. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். கிறிஸ்துவ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சுருப்பாங்க. ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஆரோக்கியசாமி, இங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கியமேரியை விரும்புகிறீரா? விரும்பாத பிள்ளைய கூட்டி வந்து உட்கார வச்சுருப்பேன். இருந்தாலும் கேட்பார், ஆரோக்கியசாமி ஆரோக்கியமேரியை விரும்புகிறீரா? அவனு விரும்புகிறேன், என்னமோ இப்போ தான் விரும்ப ஆரம்பிக்கிறேன் மாதிரி. ஆரோக்கியமேரி ஆரோக்கியசாமியை விரும்புகிறீரா? சரி விரும்புகிறேன்னு கணக்கில் வச்சுக்கிற வேண்டியதுதான் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய கேள்வி கேட்பார். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர்வருக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? ஒருத்தன் சாமி என்ன கேட்டேங்க அப்படின்னு இருக்கான். உன் சொத்தை எழுதி கேட்டேன், வாக்களிக்கிறேன்னு சொல்கிறா. வாக்களிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாலி கட்ட விடுவாங்க. இஸ்லாமிய திருமணத்துக்கு பேர் நிகாக்னு பேர். அதில் அந்த நிகாக் என்ற சடங்கில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் ஒருவர் மானத்தை இன்னொருவர் காப்பாற்றி வாழ்வது தான் திருமண வாழ்க்கைன்னு நிகாக் என்ற இஸ்லாத்து திருமணத்தில் சொல்லப்படுது.